சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா வாகனங்கள் சாறை சாறையாய் அணிவகுத்து நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா நடைபெற்று மலர் கண்காட்சி நாளையுடன் நிறைவு வருகிறது. மலர் கண்காட்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கோடை விடுமுறை பள்ளிகள் கோடை விடுமுறை இன்னும் அடுத்த வாரம், அதாவது ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் சேலம் மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலிருந்து, அது மட்டுமின்றி பெங்களூரு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் ஏற்காடை நோக்கி இன்று அதிகாலை முதல் படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக மதியம் பயணிகளின் கூட்ட நெரிசல் மட்டுமின்றி வாகனங்களின் நெரிசல் கடுமையாக காணப்பட்டது. குறிப்பாக ஏற்காடு ஏரி பூங்காவில் இருந்து அண்ணா சாலை, குகை கோவில், ஏற்காடு மலைப்பாதை, பக்கோடா பாயிண்ட் என அனைத்து சுற்றுலா வழித்தடங்களையும் இந்த சுற்றுலா வாகனங்கள் மற்றும் தனியாரால் கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டன. மலைப்பாதையில் குறிப்பாக 27 கொண்டபூசி வழிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஆங்காங்கே ஊர்ந்தபடி செல்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் 2 மணி நேரத்துக்கு மேலாக தங்களது வாகனங்களிலே காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குறைந்த அளவிலான போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போதிலும் சரிவர போக்குவரத்து முழுமையாக சரி செய்ய முடியவில்லை. இதன் காரணமாக மதியத்துக்கு பின், குறிப்பாக மதியம் 2 மணிக்கு பின் சுற்றி ஏற்காடே ஸ்தம்பித்து போய் உள்ளது. சுற்றுலா வாகனம் காரணமாக போலீசாரின் கணக்கின்படி 7000 வாகனங்கள் மலைப்பாதையில் பயணித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும், அதாவது போக்குவரத்தில் மாற்றம் செய்த போதிலும் அதிக அளவிலான வாகனங்கள் ஏற்காடுக்கு படையெடுத்ததால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஏற்காடை ஸ்தம்பித்துள்ளது. இதன் காரணமாக ஏற்காடு உள்ளூர் வாசிகளான நாகலூர், கொட்டச்சேடு உள்ளிட்ட 67 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் வெளியூர் இடங்களுக்கு வேலைக்கு சென்று திரும்பிய நிலையிலும், அதே நேரம் காப்பி தோட்ட பயிர், மிளகு தோட்டங்களுக்கு வேலைக்கு சென்ற கூலி தொழிலாளர்கள் தங்களின் கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அவர்கள் மட்டுமின்றி உள்ளூர் பயணிகளும் வெளியூர் சுற்றுலா பயணிகளும் கடுமையான அவதியை சந்தித்து வருகின்றனர். நாளை மலர் கண்காட்சி நடைபெறுவதால் ஏற்காட்டு சுற்றுலா தல வாகனங்களுக்கு அனுமதி கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அதே நேரத்தில் போக்குவரத்தை சரி செய்யும் வகையில் கூடுதல் போலீசாரை நியமிக்க வேண்டும் என உள்ளூர் பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.